லலிதா ஹாஸ்பிட்டலில் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தாள். அவள் அக்கா ராஜி பிரசவ வலியால் துடித்து கொண்டிருந்தாள். மூன்றாவது குழந்தை. கணவன் வரவே இல்லை. முதல் இரண்டும் பெண், மூன்றாவதும் பெண் என்றால் கொண்டு வர வேண்டாம், அங்கேயே அநாத ஆசிரமத்தில் யார் மூலமாக சேர்த்துவிட சொன்னான். அருமை கணவன். பெண்ணோ பிள்ளையோ நம் கையிலையா இருக்கிறது? ராஜி நடுங்கிக் கொண்டிருந்தாள். பிரசவ வலி கூட இந்த மனவழி பெண்ணாக பிறந்து விட்டால் என்ன பண்ணுவது? மாமியாரும் கணவரும் வீட்டுக்குள் விடமாட்டார்கள். கடவுளை பிரார்த்தித்து கொண்டு இருந்தாள். குழந்தையும் பிறந்தது. கடவுளின் கணக்கு தனி. பிறந்தது பெண் குழந்தை. கேட்டவுடன் ராஜி மயக்கமாகிவிட்டாள். லலிதா அவள் பக்கத்தில் அழுது கொண்டே இருந்தாள். என்ன அழகான பெண் குழந்தை, நல்ல சிவப்பு, கருகரு என்று சுருட்டை முடி, சின்ன சின்ன பட்டு போன்ற கால்கள், கைகள், மொத்தத்தில் ஒரு ரோஜா குவியல். ராஜி கண் திறந்து குழந்தையை பார்க்கிறாள். குழந்தையை எப்படி அநாத ஆசிரமத்தில் விடுவது? லலிதா, உனக்கு குழந்தை இல்லையே, நீயே என் குழந்தையை தத்து எடுத்துக்கோ. ஆசிரமத்தில் விடுவதை விட உன்கிட்ட வளர்ந்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். குழந்தை இல்லாத லலிதாவுக்கு அக்கா குழந்தையே கிடைத்தவுடன் ரொம்ப சந்தோஷம். பாவம், அவளுக்கு தெரியுமா இந்த குழந்தையால் அவள் வாழ்க்கை பூரா மாறாத பிரச்சனையை சிக்கிக்கொள்ளப் போகிறோம் என்று. இருவரும் சந்தோஷமாக அவரவர் வீட்டுக்கு போகிறார்கள். குழந்தைக்கு ஹம்சா என்று பெயர் வைக்கிறார்கள். ஒரு பெண்ணாக நன்றாக வளர்கிறாள் ஹம்சா. நல்ல பண்பு கொண்டவளாக வளர்கிறாள். ராஜி வீட்டில் அவள் இரு குழந்தைகளும் அவளைப் போலவே ஆணவமாக வளர்கிறது. ராஜியின் கணவருக்கு அதிக பணம் இல்லாததால் பெரிய போஷாக்குடன் வளர்க்க முடியவில்லை. 3 பேரும் ஒரே பள்ளிக்கூடம்தான். அங்கும் சண்டைதான். ஹம்சா தாழ்ந்து போய் விடுவாள். சண்டை வேணா என்று ஹம்சாவிற்கு தெரியாது தன்னுடைய தாய் ராஜி என்று. லலிதாவே தன் தாய் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறாள். ஒரு நாள் நவராத்திரிக்கு ராஜி லலிதா வீட்டுக்கு வருகிறாள். அங்கு ஹம்சா தளதள என்று பட்டுப்பாவாடையில் ஜொலிக்கிறாள். அதை பார்த்தவுடன் ராஜிக்கு பொறாமை வருகிறது. தன் குழந்தைகள் அங்கு கஷ்டப்படும் பொழுது இங்கு இவள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம்? அநாத ஆசிரமத்துக்கு போயிருக்கும் என்பதை மறந்துவிட்டாள். அவள் உதவி செய்ததை மறந்துவிட்டாள். லலிதாவின் மேல் பொறாமை. தன் குழந்தை இங்கே இருப்பதால் தான் லலிதாவுக்கு இவ்வளோ சௌபாக்கியம். தன் குழந்தையை கொடுத்ததற்கு வருத்தப்பட்டாள். அன்று லலிதா உதவி செய்யாவிட்டால் குழந்தை அநாத ஆசிரமத்துக்கு போயிருக்கும் என்பதை மறந்துவிட்டாள். அவள் உதவி செய்ததை மறந்துவிட்டாள். ராஜி லலிதாவிடம் கேட்கிறாள், உன் பெண்ணுக்கு நான் தான் அவள் அம்மான்னு தெரியுமா? இல்லைக்கா, நாங்கள் தான் அவள் பெற்றோர் என்னை நினைத்து கொண்டு இருக்கிறாள். ராஜி கேட்கிறாள், அவளுக்கு தெரிந்தால் என்ன ஆகும்? அக்கா, அவள் உடைந்து போய்விடுவாள். ராஜி உடனே, நான் இப்போ கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு 10,000 ரூபா வேணும். அவள் பேச்சில் ஒரு மிரட்டல் தெரிந்தது. லலிதாவுக்கு பணம் கொடுக்காவிட்டால் அவள் உண்மையை ஹம்சாவிடம் சொல்லிவிடுவாள். வெளிப்படையாக ராஜி சொல்லவில்லை. லலிதா புரிந்து கொண்டாள். அன்று முதல் ராஜி பணம் கேட்பதும் இவள் கொடுப்பதுமாக இருந்தது. லலிதாவின் கணவனுக்கு இந்த பணம் மிரட்டி பறிப்பது தெரியாது. தெரிந்தால் அவனை ஹம்சாவிடம் உண்மையை சொல்லியிருப்பான். சில சமயம் சில உண்மைகளை நேருக்கு நேர் சொல்வதால் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம். எவ்வளோதான் பணம் நகை என்று லலிதா கொடுப்பாள். அவளிடமும் இப்போது கொடுப்பதற்கு அதிக பணம் இல்லை. ராஜி வந்து பணம் கேட்ட பொழுது லலிதா பணம் தன்னிடம் இல்லை என்று சொன்னாள். இருவருக்கும் வாக்குவாதம் மூண்டது. ராஜி தான் இப்பொழுதே ஹம்சாவிடம் உண்மையை சொல்லப்போவதாக சொன்னாள். லலிதா அழுது கொண்டிருந்தாள். வாசல் கதவு படார் என சத்தத்துடன் திறந்தது. ஹம்சா கோபத்துடன் நின்று கொண்டிருந்தாள். இந்த ஜென்மத்தில் லலிதா தான் என் அம்மா. ராஜியை பார்த்து உன்னை அம்மான்னு சொல்கிறதுக்கு அவமானமாக இருக்குது. சொந்த பொண்ணை வச்சு பணம் வாங்கும் நீயும் ஒரு தாயா? தன் குழந்தை தன்னை விட்டு போய்விடக்கூடாதே இன்று இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் தவித்த தாய் தான் உண்மையான தாய். இனி பணம் கேட்டு என் தாயை தொந்தரவு செய்தாயோ அப்புறம் நான் போலீஸ்க்கு போவேன். கெட் அவுட். நீ அம்மா இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லை என்று சொல்லி ராஜியை பிடித்து வெளியே தள்ளிவிட்டு கதவை அறிந்து சாத்திவிட்டு லலிதாவை கட்டி கொண்டாள்.
இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.